திரு ஷியாம், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். திமுகவுக்கும் அதனுடைய முன்னாள் கட்சிகளுக்கும் இடையிலான மோதல், இந்த வார்த்தை போருங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நட்புறவோட சொல்லிட்டு வந்த அந்த ஒரு கருத்து என்பது ஏன் இப்படி நாளுக்கு நாள் ரொம்ப ஒரு முரணாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதற்கு பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நியாயம் என்பது வேறு, சந்தர்ப்பவாதம் என்பது வேறு. நியாயம் என்பது உண்மையின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், பொது நலன் அடிப்படையில் எடுக்கப்படுவது தான். சந்தர்ப்பவாதங்கிறது அவ்வப்போது கிடைக்கிற லாபத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுவது. இதில் அரசியல்ல பெரும்பாலும் நியாயம் சந்தர்ப்பவாதம்னு நம்ம பெரிய அளவுக்கு இனங்கண்டு பிரிப்பது ரொம்ப கடினம். அது எல்லா கட்சிகள் மேலும் அந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். திமுக பேர்லயும் வைக்கலாம், அதிமுக பேர்லயும் வைக்கலாம், தாவேகா பேர்லயும் வைக்கலாம். அப்படின்னா எதை வைத்து இதை நம்ம தீர்மானிப்பது என்றால், எந்த முடிவை வைத்து அரசியல் கூட்டணிகள் அமைக்கப்பட்டன, தேர்தலுக்கு முன்பாக எப்படி கூட்டணிகள் அமைக்கப்பட்டன, தேர்தலுக்கு பிறகு அது எப்படி மாறியது, இப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். தேர்தலுக்கு முன்பாக என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான், அதை மீண்டும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு பின்பு என்று வரும்போது சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிகளும் ஆட்சியில பங்கு பெறல. அவர்களை பொறுத்தவரை வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். எனவே அவர்களை சந்தர்ப்பவாதம்ங்கிற அந்த ஒற்றை சிமிழுக்குள் அடக்க முடியாது என்பதுதான் என் கருத்து. உதயநிதி அவர்கள் கூறுகிற அந்த சோஃபா மாடல் என்பதை சோஃபாவுக்குள் பணம் வைத்து கொடுத்தார்கள் என்கிற சொல்லில் தான், அந்த அர்த்தத்தில் தான் அவர் பயன்படுத்துகிறார். அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், சோஃபாவுக்குள்ள பணம் வச்சு கொடுப்பதெல்லாம் திரைப்படங்களில் தான் சாத்தியம், அரசியல் வாழ்க்கையில சாத்தியம் இல்லை. அதை ஒரு குறியீடு அவனை எடுத்துக்கிடலாம். சோஃபா என்பது ஒரு குறியீடு, சோஃபா என்பது ஒரு பலாபலன், அதற்கான குறியீடு, அரசியல் பதவி அதை பெற்றிருக்கிறார்கள், அப்படி வேணா அதை எடுத்துக்கிடலாம். அப்படி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதுல காங்கிரஸை தான் நம்ம முதல்ல குறை சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்லிக்காமலே போனவங்க அவங்க தான். மற்றவர்களாவது சொல்லி கொண்டு போனதாக சொன்னார்கள், சொல்லி கொண்டு போனார்களா இல்லையான்னு அவங்க தெரியாது. காங்கிரஸ் அந்த ஒரு கர்டசி கூட அவங்க காட்டலை. ஏற்கனவே இருந்து வெற்றி பெற்ற கூட்டணிக்கு அந்த கர்டசி காட்டலை. அவங்க நேரடியாக பலாபலனை எதிர்பார்த்து போன சந்தர்ப்பவாதம் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் 5 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணியில திமுக ஓட்டு வங்கியோடு கிடைத்ததுதான். காங்கிரஸ் ஓட்டு வங்கி அதுல இருந்திருக்கும், அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் திமுக ஓட்டு வங்கி பிரதானமாக இருந்திருக்கும். அப்படி என்றால் அவர்களுக்கு உடனடியாக அமைச்சர் பதவி, அது போக தமிழக அமைச்சரவை பதவி இருக்கும் போதே திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேடையிலேயே இருந்தார். அது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அது எனக்கெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா தான் தெரிஞ்சது. காரணம் என்னவென்றால், ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்லாம் பெரிய அளவுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு, ராகுல் காந்தி இன்னொரு கட்சியோட அமைச்சரவையில், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு அமைச்சரவையின் முதல் புகைப்படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ராகுல் காந்தி உட்கார்ந்துருப்பாரு. அவர் எப்போ லோக்சபா எதிர்கட்சி தலைவர் பதவியை விட்டுட்டு தமிழ்நாடு அமைச்சரவையில் பங்கு பெற்றாரு தெரியல. ஆனா ஒரு படம் இருக்கு. அந்த இடம் பச்சையான சந்தர்ப்பம் தான் நான் நினைத்தேன். என்னுடைய சொந்த கருத்து அதுதான். அதற்கு பிறகு விசிக பலகட்ட நெகோசியேஷனுக்கு பிறகுதான் அவங்க அந்த ஒரு மந்திரி பதவி, வன்னியரசு மந்திரி பதவி. இந்த மோதல்களுக்கு யாரு தொடக்க புள்ளியா நீங்க பாக்குறீங்க? சோஃபா அரசியல் சொல்லக்கூடிய திமுகவுடைய கருத்துல இருந்து இது இன்னும் கூர்மைப்படுதா, இல்ல மற்றவங்கெல்லாம் எங்களுடைய சுயமான முடிவு, அவங்க என்ன எங்களை போக சொல்றது அப்படிங்கிற இடத்துல இருந்து அது தொடங்குதா? இது எங்க கூர்மைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஆளுநர் மலையில் தான் கூர்மைப்பட்டது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது இல்லை. தமிழ்நாடுல தான் நம்ம 96 எம்எல்ஏக்களோட ஆளுநர் குரானா அவர்கள் ஜானகி அம்மாளை பதவி ஏற்க அழைத்திருக்கிறாரு. கையிலே உதாரணம் இருக்கு. ஆலியமலை பழைய கோப்பை எடுத்து பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். மெஜாரிட்டியே இல்லாம ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வரும்போது என்ன செய்யன்னு தெரிஞ்சிடும். அப்பவும் காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பதா சொன்னது. அது ஒரு ப்ராமிஸ் தான். அதை அவங்க தான் உடைச்சாங்க. உடைச்சு ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்ப ஆளுநர் ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணாரு? பிற கட்சிகள், 2 கட்சியுமே, பிரதான கட்சி 2, திமுக அதிமுக 2 பேருக்கும் ஆட்சி அமைக்க கூட தோதுவான எண்ணிக்கை இல்லைன்னு அனைவருக்கும் தெரியும். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கண்டிப்பா தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைத்திருந்து அவர்கள் இந்த மாதிரியான ஆதரவெல்லாம் கோர வேண்டாத நிலை ஏற்பட்டிருக்குங்க. அது தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லதா கூட இருந்திருக்கும். ஏன்னா 2 கட்சியா இங்க ஆதிக்கம் செலுத்தின இடத்துல ஒரு 3வது கட்சி வந்தது. அது அரசியலுக்கு நல்லதுதாங்கிறது தான் நான் என்னோட கருத்து. ஆனால் அதை ஆளுநர் அதை இன்சிஸ்ட் பண்ண உடனே ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு வேறு வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. பிற கட்சிகளுக்கும் அது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதாவது ஆளுநர் மறைமுகமாக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. நீங்க சொல்றபடி ஆளுநர் ஒரு பக்கம் இன்சிஸ்ட் பண்ணா கூட இவங்களுக்கான அந்த அரசியல் புரிதல் பக்குவம் இல்லாம இருந்திருக்கும். எல்லாருமே முதிர்ச்சி பெற்ற மூத்த தலைவர்கள் தான். தமிழக அரசியல்ல ரொம்ப இப்போ நீண்ட நாள் பயணித்த அனுபவம் பெற்றவர்கள் தான். அவர்களுக்கு ஏன் இந்த புரிதல் இல்லாம சண்டை போடுறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஆளுநர் தான் காரணம்னு எடுத்துக்கிறதா?
புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் உங்களோட தலைப்புக்கான சந்தர்ப்பவாதம் வருது. ஆ. அரசியல் லாபம் இருக்கு. அரசியல் லாபம் என்பது அமைச்சர் பதவி. ம். இல்லைன்னா கோட்டையில வந்து அமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்காது. சரி, இப்போ வைகோவை சொல்லலாமே, அவருக்கு ஒரு அரசியல் பலாபலனும் கிடையாது. இப்ப ஒன்றும் பண்ணவும் முடியல. ராஜினாமா செய்ய சொன்னாலும் 2 பேரும் பண்ணவும் இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் நான் திமுக அரசு திமுக தாவேக அரசை பார்த்து இப்படி பேசுது, நான் மெய்க்காப்பாளனாக இருப்பேன் நேற்று திரு வைகோ பேசுறாரு. இப்ப இது எங்க இருந்து இப்படி ஷிஃப்ட் மாறுது? எப்படி இது நடக்குது? இது 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்கன்னு தான் வைகோ எதிர்பார்த்தாரு. ம். ஆனா அவங்க பண்ண மறுத்து விட்டார்கள்ங்கிறது தான் உண்மை. ம். அப்ப எல்லா எம்எல்ஏக்களும் அடுத்த முறை நம்மால இதுல ஜெயிக்க முடியுமா? இப்ப உதாரணமா தாவேகாவோட ஆதரவு இருக்கு. விஜய் அவர்களே நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்கிறார். நம்மால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சில அதிமுக எம்எல்ஏக்கள் நினைத்திருக்கிறார்கள். அவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ம். ஆனா 2 மதிமுக எம்எல்ஏக்கள் அது நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் ஓட் பேங்க் தெரியும்ல. சீர்காழியில என்ன ஓட்டு வங்கி இருக்கு, கடையநல்லூர்ல என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு அந்த 2 எம்எல்ஏக்களுக்கு தெரியும். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்போ மறுத்த பிறகு இப்போ வைகோ அவர்களுக்கு வேற வழியே இல்லையே, மெய்காப்பாளன் பொய் காப்பாளன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அது அரசியல் ரீதியாக அவர் சொல்றதெல்லாம் சால்ஜாப்பு தான். வைகோ அவர்கள் வந்து நேரடியாகவே இதை விட கூட பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா தாவேகாவிலே போய் இணைகிறது என்பதுதான் என் கருத்து. வைகோ ஒரு எவ்வளவு அரசியல் அனுபவம் களம் கண்ட ஒரு தலைவர். எப்போ எப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வைகோ அவர்கள் நடைபயணம் போகும்போது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நாங்கள் எல்லாருமே போவோம். அதெல்லாம் எப்போ 94, 95, 96 காலகட்டம். அவருக்கான வாய்ப்பு எப்போ வந்தது? 96ல சிபிஎம்மோட அவர் கூட்டணி வைத்து களம் கண்டார். உண்மையிலே அது நல்ல கூட்டணி தான். ஆன்டி ஜெயலலிதா ஃபீல் இருந்தது. ஜெயலலிதா சசிகலாவுக்கு எதிராக ஒரு பெரிய கோப அலையே இருந்தது. ஜெயலலிதாவே தோற்று போனார்கள். அப்படி இருந்தாலும் வந்து மக்கள் திமுக தமாக கூட்டணியை தேர்ந்தெடுத்தார்கள். ரஜினிகாந்த் அதுக்கு ஆதரவு. காரணம் வந்து ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்கு இவர்கள் தான் சரியானவர்கள் நினைத்திருக்காங்க. இப்பவும் அப்படித்தானே. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாவேகா தான் ஆப்ஷன் ஜனங்க நினைச்சிருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி கொடுக்கல. அந்த முறை வந்து 96ல மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அதே திமுக 2001ல வந்து ஆட்சியை இழந்தது. ஜனநாயகங்கிறது ஒரு சக்கரம் தாங்க. ஆனால் வைகோ அவர்கள் எடுத்த முடிவுல இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் வைகோவோட சீனியாரிட்டிக்கு பொருத்தமில்லாத ஒரு இடத்துல அவர் இப்ப இருக்கிறார். அது போக போக அவர் புரிந்து கொள்வார். சரி, தொடர்ந்து பேசலாம்.